என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான் மீதமிருக்கின்றது உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு. என் குழந்தை நினைக்கலாம், அம்மா, இத்தனை நாளும் நிறைவேறாத என்னுடைய விருப்பம் இந்த ஒரு நாளில் நிறைவேறி விடுமா என்று. என் தங்கமே, அம்மாவின் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் இன்றே நிறைவேறிவிடும். என் தங்கமே, பொதுவாக இங்கு யாருமே யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாயிடத்தில் நிரூபிக்க வேண்டும், நான் அன்பாக இருப்பேன் அம்மா என்று. தந்தையிடம் நிரூபிக்க வேண்டும், அப்பா, நான் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று ஒரு நாளும் நீ நின்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காக உன்னுடைய நேரத்தை ஒரு பொழுதும் நீ வீணடித்து கொண்டிருக்கவும் கூடாது. ஏற்கனவே இதற்காக ஏகப்பட்ட நேரத்தை நீ வீணடித்து விட்டாய். அடுத்தவர்களுக்காக என்று நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையின் பாதியை நீ ஏற்கனவே தொலைத்து விட்டாய். இனிமேலும் இது போன்று செய்யாமல், மற்றவர்களுக்காக என்று எதுவும் இல்லாமல் உனக்காக என்று நீ ஒரு முறை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்வாயானால் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே உடனடியாக உனக்கு நிறைவேறும். என் தங்கமே, அப்படியானால் அம்மா, நீ என்ன செய்ய போகின்றாய் என் வாழ்க்கையில் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? நான் எதுவும் செய்ய போவதில்லை. நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்ய போகின்றாய். பல நல்ல திருப்பங்களை நீ கொண்டு வரப்போகின்றாய். என் தங்கமே, வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளாவது விடுமுறை கிடைத்து விடாதா என்று விடுமுறைக்காக ஏங்கிய நாட்கள் ஏராளம். இன்று விடுமுறை எதற்காக வருகின்றது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலை மாறிவிட்டது. அதற்கு காரணம் வீட்டில் நிம்மதி இல்லை என்பதுதான். என் தங்கமே, இந்த நிம்மதி என்பது உனக்கு மட்டும்தான் இல்லாமல் போனதா, அல்லது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் இல்லாமல் போனதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உன்னால் தான் மற்றவர்களுக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களால் தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் உன்னுடைய நடவடிக்கைகளை கண்டு தானாகவே அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள். இதுவெல்லாம் இயற்கையினுடைய நியதிதான். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்து வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைக்கக்கூடாது. இன்று பிரச்சனையாக தெரிவது நாளை ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும். அவசரப்பட்டு எந்த முடிவினையும் எடுத்து கிடைத்திருக்கின்ற நல்ல வாழ்க்கையினை ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது. அதன் பிறகு ஐயோ என்றாலும் சரி, அம்மா என்றாலும் சரி, அந்த வாழ்க்கை மீண்டும் திரும்ப உன் கைகளில் வந்து சேராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னால் நேற்று நடந்ததை நிச்சயமாக சரி செய்ய முடியாது. ஆனால் நாளை நடக்கவிருப்பதை இன்று உன்னால் உருவாக்க முடியும். இன்று நீ எந்த விஷயத்தை செய்கின்றாயோ, இன்று எந்த விஷயத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாயோ, அந்த விஷயத்தை நாளை உன்னால் நல்லபடியாக நிச்சயமாக உருவாக்க முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, அவசியமானவற்றை எல்லாம் விருப்பமானவைகளாக நீ மாற்றிக்கொண்டால் வெற்றி எளிதாக உன் பக்கம் வந்துவிடும். இது உன் வாழ்க்கைக்கு அவசியம் என்று ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதைத்தான் நீ உன்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை அடைவதற்கு நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். அனாவசியமான விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அது நிறைவேறவில்லை என்று ஒரு நாளும் வருந்தி நிற்கக்கூடாது என்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் தங்கமே,
முடிவுகள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் முயற்சியில் மட்டும் ஒரு நாளும் எந்த பின்னடைவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருப்பாயானால் வெற்றி என்பது என்றுமே உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை, இது எளிதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கக்கூடாது. அது எத்தனை மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். மதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அது எத்தனை கடினமானதாக இருந்தாலும் அதை பெறுவதற்குத்தான் நீ முயற்சி செய்வாயே தவிர ஒரு பொழுதும் அதை இழந்துவிட நீ நினைக்க மாட்டாய். வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை பற்றி உன் பின்னால் நின்று கொண்டு யாராவது ஒருவர் பேசிக்கொண்டுதான் இருப்பார். அதை நினைத்து நீ கவலைப்படாதே. அவர்கள் உன் முன் நின்று பேசுவதற்கு தகுதி இல்லாமல் தான் பின் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களினுடைய தகுதி அவர்களை நிறுத்தி வைக்க வேண்டிய இடம் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய். என் தங்கமே, உண்மையாகவே இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாதது அன்பு ஒன்றுதான். விலை இல்லாமல் அது எளிதாக கிடைப்பதனாலோ என்னவோ சிலருக்கு அந்த அன்பினுடைய மதிப்பு என்னவென்பதை எளிதாக புரிந்து விடுவதில்லை. ஒரு நாள் யாரும் இல்லாமல் தனித்து விடப்படும் பொழுதுதான் அன்பினுடைய மகத்துவம் என்னவென்பது அவர்களுக்கு தெரிய வரும். என் குழந்தை, நிச்சயமாக வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ கடந்து வந்து இன்று ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே. எதிர்மறையான வார்த்தைகள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக உன் வாழ்க்கையில் உருவாக்கும். அது மட்டுமல்லாமல் அது உன் வாழ்க்கையில் அதிகபட்சமான வெற்றி வாய்ப்புகளையும் குறைத்துவிடும். தேடி வருகின்ற நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் தடுத்து நிறுத்தி அது உன்னை எதிர்மறையான பாதையை நோக்கி மட்டுமே அழைத்து செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எப்பொழுதுமே மற்றவர்களை புறக்கணிக்க கூடாது. உன்னை ஒருவர் புறக்கணிக்கிறார் என்பதற்காக நீ யாரையும் புறக்கணிக்காதே. ஏனென்றால் அது நல்ல நண்பனை எதிரியாக்கும். அலட்சியப்படுத்தினால் அது அன்பையே கொன்றுவிடும். அவமானப்படுத்தினால் அது உயிரை அப்படியே அரித்துவிடும். தவறு என்று ஒன்று வாழ்க்கையில் கண்டால் அதை உரைக்க சொல்லிவிடு. அன்பாக சொல்லி எல்லோருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். என் தங்கமே, ஒரு தோல்வியில் இருந்து வருகின்ற பாடத்தை கற்றுக்கொள்வாயானால் அந்த தோல்வி கூட உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றி என்பதை நீ மறக்க மாட்டாய். என் தங்கமே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பவர்கள் நிறைய. எது நடந்தாலும் நம்மால் முடியாது என்று நினைப்பவர்கள் இன்னொரு பக்கம். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தெய்வம் நமக்கு துணை நிற்கும். நம்முடைய முயற்சிகளை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இன்னொரு பக்கம். என் தங்கமே, எந்த எண்ணங்களாக இருந்தாலும் முயற்சியினை கை கொண்டிருக்கின்ற மனிதன் எவனாக இருந்தாலும் இந்த வராகியினால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான் என்பதை நீ புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பினை நீ என்றுமே முழுமையாக பெற்றிருக்கின்றாய். இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கான சந்தோஷத்தை நான் முழுமையாக மீட்டு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். எல்லாமே நன்மைக்காக மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. அம்மா இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன்.
ஒரு பொழுதும் என் மீதிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.